ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட லன்ச் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு பிளான் இல்லை. சரி, தக்காளி போடும்போது தான் சரி எடுக்கலாம், ஃபுல் விலாகாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இது மட்டும் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 தட்டி போட்டிருக்கேன். இந்த சைடு எண்ணெய் விட்டு கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இப்போ சாம்பார் வெங்காயமும் பூண்டும் சேர்க்க போகிறோம். சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை பொரியலுக்கு. சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சொரக்காய் கூட்டுக்கு ஒன்றா கூட சேர்த்து வேக வைக்கலாம். நான் வந்து பருப்பு மட்டும் லைட்டாக வேக வச்சுருக்கேன். சொரக்காயெலாம் இதோடு சேர்த்து போட்டுரும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்த்த உடனே உப்பு சேர்க்க வேணாம், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். உப்பு சேர்த்தோம்னா அதுக்கப்புறம் அதிகமாகிடும். 2 பேருக்கு தான், அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மிச்சம் இருக்குது கீரை, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். கீரையில் மட்டும் உப்பு அதிகமாகிடும், பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம். கீரை வந்து மூடி வச்சு வேகக்கூடாது, அதனால் இப்படியே கொஞ்சம் நேரம் வேகணும். இது வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுரக்காய் சேர்த்துடலாம். ஒரு பாதி சுரக்காய், நீட்டு சுரக்காயில் பாதி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 அழகு போல் சிறுபருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டேன். உப்பு வந்து ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது லைட்டாக போட்டிருக்கேன், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கீரை வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, கசந்து போயிடும். இது 2 பேருக்கு தான், அதனால் ஓகே, இது போதும், அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சுரக்காய் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள், அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேணால் நம்ம அழுத்தி பார்க்கலாம். சுடுது, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விடுவோம், கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கூட்டுக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். சீரகம் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா, 1/2 ஸ்பூன் சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பேலன்ஸ், எப்படியும் நிறைய தான் இது கூட்டு, இது வந்து பேலன்ஸ் இருக்கும். நைட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் இது கூட வந்து சோம்பும் சேர்த்துருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த சிறுபருப்பு சேர்த்ததும் சேர்ந்து நல்லா இதுவாகிடுச்சு, ஒன்றா கலந்து சேர்ந்து வந்துச்சா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது இப்போ நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கும் ஏதோ சைட் டிஷ்ஷு, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கெட்டு போயிடும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கா, அதனால் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போது இந்த மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், இல்லாட்டி தண்ணி ஆகிடும். திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே ரைஸும் வச்சாச்சு பாருங்கள். சாப்பாடு போல் கொதிச்சு அரிசி போட்டாச்சு. இது வேகணும். வெந்துருச்சுன்னா அவ்வளோதான். ரசம் வைக்க போகிறோம். முடக்கத்தான் கீரை போட்ட ரசம்.
அதையும் பார்த்துடலாம் அது முடிச்சுட்டு. இப்போது ரசம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். முடக்கத்தாங்கீரை ரசத்துக்கு வந்து தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பூண்டு, இது வந்து பொடி பூண்டை போட்டுட்டேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம் 1 ஸ்பூனு. இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன கொஞ்சோண்டு இதை பாருங்கள், ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் துளியோண்டு புளி, இவ்வளோதான் புளி சேர்த்துருக்கேன் மொத்தமே. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் போல் காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா 4 மிளகா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதான் முடக்கத்தான் கீரை, அது வந்து நல்லா அலசிட்டு பாருங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கடுகு காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது எண்ணெயில் லைட்டாக போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். நான் உருட்டி போட்டு வச்சுருப்பேன் கட்டி பெருங்காயம், அது 2 பீஸ் போட்டிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முடக்கத்தான் கீரையும் சேர்த்து வதக்கிடுவோம். இதில் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் மேலே தெரியுதுங்களா, அதை கிண்டிட்டு அவ்வளோதான், நம்மளோட சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே ரசத்துக்கு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த கீரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவோம். நான் ஃபோனில் எடுக்கிறதுனால தான் 2 கை யூஸ் பண்ணி அப்பப்போ போட்டுட்டு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி அளந்து சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி அளந்து. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணியெலாம் சேர்த்தாச்சு. நான் கல்லுப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது வந்து இப்போ லேசாக ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுர தட்டி வர அளவுக்கு கொதிச்சா போதும். கொதி அப்படி வரும் இல்லையா, ஃபுல்லாக நுர தட்டிட்டு நடுவில் ஒரு பபுள் மாதிரி வரையும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் அதை விட்டுடுவோம். இங்கே பாருங்கள், லைட்டாக நடுவில் சுற்றினாப்பில் பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரசமும் ரெடி. இன்றைக்கி இதுதான் நம்மளோட லஞ்ச் ஃபுல் விலாகு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இது வந்து இந்த சட்டின்றதுனால அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொதிச்சுன்னு இருக்குது லைட்டாக, அது அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும்.